السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. குடும்பத்தை சீர்திருத்தும் நபி வழிகள். தண்ணீர் தாகம் அடிச்சிச்சு. உட்கார்ந்த உடனே உட்கார்ந்திருந்தவர்கிட்ட கேட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு வந்தார். கொண்டு வர்றதை பார்த்தோன்னே அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொன்னேன். வாங்கின பிறகு அந்த பாட்டிலை திறந்து டம்ளர்ல ஊற்றி எடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில குடிச்சேன். ஒவ்வொரு மிடுரா நிறுத்தி 3 தடவை குடிச்சிட்டு முழுக்க குடிச்சிட்டேன். இது எல்லாரும் பார்த்தீங்க. இதுதான் நபி வழி. குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே சீர்திருத்தற்கு முதலில் நாம் சீர்திருந்தனும். முதல்ல நாம சரியாயிக்கணும். அதை நாம செய்துகிட்டே தான் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவங்க கற்றுக்கொள்வாங்க இல்லையா? அதன் மூலமாகத்தான் சீர்திருத்தம் ஒருத்தரிடம் இன்னொருத்திட்ட போகும். இதுக்கு பேசுறது ரொம்ப தேவைப்படாது. எல்லாரும் பேச முடியுமா? எல்லாரும் பயன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் வகுப்பு நடத்தி கொண்டிருக்க முடியுமா? ஒரு சீர்திருத்தத்தை பத்தி எல்லாரும் புத்தகம் எழுத முடியுமா? தேவைப்படாது. சிலர் அதை செய்வாங்க. ஆனா பலரும் சீர்திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பரப்பணும் அப்படின்னா பேச்சில் மட்டும்தான் பரப்பணுமா? பேச்சிலே பரப்பது ஒரு பகுதி. அது பேச தெரிந்தவங்க பரப்புவாங்க. சிலருக்கு பேச தெரியாது. ஒரு ஊமையா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஊமை கூட அவருக்கு பேச தெரியாது தானே. அவர் கூட ஒருத்தர் தண்ணீரை கேட்க முடியும் செய்கையிலேயே. இன்னொருத்தர் அவருக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். அவர் அதே செய்கையில அவருக்காக ஜஸாக்கல்லாஹ் ஹைராவ துஆவா செய்ய முடியும். அதை எப்படி சொல்லணுங்கிறது அந்த ஊமை பாஷை செய்கைகள் மூலமாக சொல்லக்கூடியதை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அவங்க அந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைராவ அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பிஸ்மில்லா சொல்ல முடியும். ஆனா அது நம்ம காதுல கேட்காது. ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தண்ணீர் குடிச்சிருப்பாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடிச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் போது உட்கார்ந்து குடிப்பது, நிதானமாக குடிப்பது, 3 தடவை எடுத்து குடிப்பது, இப்படி பல விஷயங்களை ஒருத்தர் பேசாமலேயே செய்ய முடியும். நம்ம வீட்டை சீர்திருத்தணும், நம்முடைய ஊரை சீர்திருத்தணும், உலகத்தையே சீர்திருத்தணும். நம் எல்லோருக்கும் அந்த நல்ல எண்ணம் இருக்கும். ஆனா நம்மை நாம் முதலில் சீர்திருத்தணுமா? அப்ப அங்கிருந்துதான் நாம சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறது இருக்கு. இதுதான் நபி வழி. நபி வழிங்கிறத என்னன்னு கவனிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி எப்படி என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க, எதை ஏற்றுக்கொண்டாங்க, எதை மறுத்தாங்க, இதுதான நபி வழி. இது அரபியில அஸ்ஸுன்னா என்று சொல்றோம். அஸ்ஸுன்னா அல் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? நபியின் மூலமாக நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதுதான் இஸ்லாம். நபி எதை தெரியப்படுத்தி விளக்கி தன்னுடைய சொல்லால செயலால தன்னுடைய வாழ்க்கையால இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் அல்லாஹ்வை வணங்கணும், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையால காட்டினாங்க இல்லையா? அதுதான் நபி வழி. அதைத்தான் நபி தோழர்கள் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் பின்பற்றினாங்க. இப்படி அவங்க பின்பற்றியதாலத்தான் அவங்க சீர்திருந்தினாங்க. அவங்க ஒரு கெட்ட கூட்டமா இருந்தாங்க, ரொம்ப மோசமான மக்களா இருந்தாங்க. எப்போ நபி வழியை பின்பற்றுவதற்கு முன்பு அவங்களுடைய வாழ்க்கை அதுதான். ஆனா நபி வழியை பின்பற்றிய பிறகு அவங்கதான் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல நபிமார்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள். ஹைருன் நாஸ் நபியே சொல்றாங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள், சாதாரணமானவங்க அல்ல, மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்களுக்கு அடுத்து. ஏன்னா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள். வஹீயின் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு
ஜிப்ரீலை அனுப்பி வஹி இறக்கினான், அவனுடைய செய்திகளை இறக்கினான், அவனுடைய வார்த்தைகளை இறக்கினான், நேர்வழியே அந்த நபிமார்களுக்கு கொடுத்தான், அந்த நபிமார்கள் மக்களுக்கு அதை கொடுத்தாங்க. ஆக மனிதர்களே அவங்கதான் முதலிடம். அதுக்கடுத்து இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்கள் யாரு அப்படின்னு வரலாறுல பார்த்தா, யாரு நபி வழியை பின்பற்றுவது முதல் ரொம்ப மோசமான மனிதர்களா இருந்தாங்க, அவங்கதான் நபி வழியை பின்பற்றியதால மிகச்சிறந்த மனிதர்களா மாறி இருக்காங்க. உண்மைதானே? அப்போ பின்பற்றுவது என்பது இல்லாம யாரும் யாரையும் பின்பற்ற பேசுவது அர்த்தமே இல்லாதது. அதனால எந்த தாக்கமும் எந்த பலனும் இருக்காது. குடும்பத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா குடும்பத்திற்குள்ள ஒரு தாய், அவங்க முதல்ல சீர்திருந்தணும். தந்தை, அவர் அந்த தாய்க்கு முன்னாடி சீர்திருந்தணும். ஏன்னா அந்த தந்தைங்கிற கணவர் தான் தாய்ங்கிற இந்த மனைவிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிர்வாகியா இருக்கிறார். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நிசாவுல சொல்றான், 4வது சூராவுடைய 34வது ஆயா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனைவிக்கு அவர் பல விஷயங்களை சொல்லுவார், ஆனா அவரே செய்ய மாட்டார்னா மனைவி அந்த 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 மனிதரை மதிக்கவே மாட்டார். ஏன்னா அவரே ஒரு முன்மாதிரியா இல்லை. அதே மாதிரிதான் இந்த மனைவியா இருக்கக்கூடிய தாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பல விஷயங்களை அவங்களே அதை பின்பற்றல அப்படின்னா, பிள்ளைகள் இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அவங்களே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நபி வழியை கவனித்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில அவங்க முதல் ஆளாக இருந்திருக்கிறாங்க. பல விஷயங்கள்ல மக்களை எதற்கெல்லாம் தூண்ட வேண்டுமோ அதுல எல்லாம் அவங்கதான் முதல் ஆள். சலாம் சொல்றது பாருங்க, ரசூலுல்லாஹ் சலாமே ஆர்வம் ஊட்டினாங்க. அஃஷுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அஃஷுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், பைனக்கும் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சலாமை பரப்புங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இல்லையா? முதல்ல இதை அவங்க எப்படி செய்தாங்கன்னு பாருங்க. நபி வழி ரசூலுல்லாஹ் நமக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு சலாமை பரப்ப சொல்றாங்க. அந்த சீர்திருத்தத்தை தான் முதல்ல செய்யறாங்க. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கவனிச்சா அவங்க தெருவுல போகும்போது சிறு பிள்ளைகளுக்கு கூட சலாம் சொன்னாங்க. முதலில் சலாம் சொல்வார்கள். பிள்ளைகள் முதல்ல சலாம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இவங்க சலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைகள் சலாம் சொல்றதுங்கிறது, பெரியவர்கள் வந்து பிள்ளைகள் நீங்க முதல்ல சலாம் சொல்லணும், பெரியவங்க இல்லையா, பெரியவங்க மரியாதை கொடுக்குங்க, முதல்ல சலாம் சொல்லணும், இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். ஆனா பெரியவங்களுக்கு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவங்க முதல்ல பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆகவே நீங்க முதல்ல சலாம் சொல்லுங்க. இந்த ஒரு நபி வழிய ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கன்னு சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளல, அவங்களே செய்தாங்கிறத பாக்குறோமா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முதல் நம்மிடம் இருந்தோ சீர்திருத்தம் வரணும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தையும் படிக்கும் போது நமக்கு பயமா இருக்கு. நாம் குற்றம் பிடிக்கப்படுவதற்கு அல்லாஹ்வை நிறுத்தி விட்டு நீ சொன்னியே நீ செய்யல அப்படிங்கிற எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நம்மிடம் பிடிச்சு கேட்பாங்கிறது நினைச்சு பார்த்தா வாயை மூடிட்டு நாம அமைதியா இருந்தோமோ அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். யாருக்கும் எதையும் சொல்ல வேண்டாம், ஏன்னா நீ சொன்ன நீ செய்யலையே அப்படின்னு அல்லாஹ் நம்ம எடுத்து கேட்பானேங்கிற பயம் தான் நமக்கு வரும். அதே நேரத்துல சொன்ன அந்த நன்மை அதிகமாகி அதனால் நன்மை நமக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஆர்வம் வரும்போது நாம் அதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க. இப்போ இதே சலாம் எடுத்துக்கொள்ளுங்க. நாம சிறு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுன்னு சொல்றோம்னா முதல்ல ரசூலுல்லாஹ் தான் முதல்ல சொன்னாங்களா அப்படி நாம சொல்றோமா? ரசூலுல்லாஹ் தெருவுலயே முதல்ல வந்து மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க முதலில் சலாம் சொல்லுவார்கள் பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல வீட்டுக்குள்ள பிள்ளைகள் வருகிறா, முதல்ல நாம முந்திக்கிட்டு சலாம் சொன்னோமா? ஏன்னா நாம ஆர்வம் முட்டல, ஏன்னா நாமளே அதுல பின்தங்கி இருக்கிறோம். பிள்ளைகள் உள்ள வரும்போது சலாம் சொல்றாங்க, நாம கவனிக்கிறோம். ஏன் சலாம் சொல்ல அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க. ஏன்னா யாரு முதலில் சலாம் சொல்லுகிறார் அவர்தானே சிறந்தவர். அப்படின்னா பிள்ளைகள் முதலில் சலாம் சொல்லி சிறந்தவர் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல நீங்களும் சிறந்தவர் ஆனீங்கன்னா நாளைக்கு உங்களை போல அவங்க மாறும்போது அவங்க உங்களை விட சிறந்தவங்களை மாறுவாங்க இன்ஷா அல்லாஹ்.
அப்ப குடும்ப சீர்திருத்தம் ஒரு சலாமில் இருந்தே நம்முடைய சீர்திருத்தத்தை கவனிச்சு பார்த்தோம்னா நபிகளிய ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்வது சீர்திருத்தம் வருமே தவிர எப்போதெல்லாம் நபி வழியை விட்டு சுண்ணாவை விட்டு நம்ம தூரமாகிறோமோ அப்போதெல்லாம் சீர்திருத்தம் வராது. ஒரு சபை நாம உட்கார்ந்து இருக்கிறோம், மஜ்லிஸ், குடும்பத்தை சீர்திருத்தம் முதல்ல உட்கார்ற இடத்தையும் சீர்திருத்த வேண்டியது. அது வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல இருந்தாலும் சரி, மஜ்லிஸ் பலரோடு உட்கார்ந்து இருக்கின்ற ஒரு சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் எப்படி நடந்துக்கணும், சிறுவர்கள் எப்படி நடந்துக்கணும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அதுவும் மார்க்க கல்வியை படிக்கின்ற அல்லாஹ்வை பற்றி நபியை பற்றி நினைவு கூறப்படுகிற மஜ்லிஸ். மலக்குகள் கூட இந்த இடங்களை தேடி பறந்து கொண்டிருந்து அவர்கள் தேடி வந்து இந்த மஜ்லிஸ்களை கலந்து கொள்றாங்க. மலக்குகளில் ஒரு சாரார், அல்லாஹ்வுடைய மலக்குகள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை தேடி போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். எங்கே அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுதோ, நபியை பேசப்படுதோ, இஸ்லாம் பேசப்படுதோ, ஈமான் பேசப்படுதோ, மலக்குகளுக்கு அந்த இடங்கள் ரொம்ப பிடிச்சு போயிடும். உடனே வந்து கூடிடுவாங்க. உடனே ரெக்கைகளை விரித்துக் கொண்டு அந்த மஜ்லிஸை, அந்த சபையை அவர்கள் மூடுவார்கள். ஒருவர் மீது ஒருவராக அவர்கள் ஏறுவார்கள். முதல் வாரம் வரைக்கும் போவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, மலக்குகள் கூட தேடி வரக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல, அந்த மஜ்லிஸை அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்தில் அதை விரும்பி நேசித்து மதித்து மலக்குகள் கூடுகிறாங்கன்னா, இப்ப நாம மனிதர்கள் வந்து கூடுகிறோமே, சில நேரத்துல என்ன நடக்குது, மஜ்லிஸ் உடைய ஆதாப், ஒழுக்கங்கள், அது நாம் பேணுவதில்லை. சீர்திருத்தம் எங்க? கல்வியை, மார்க்கத்தை படிக்கின்ற இடத்தில் கூட நம்முடைய சீர்திருத்தம் இல்லாமல் போயிடுது. பிறகு இங்கிருந்து எடுத்துட்டு போய் வாழ்க்கையே சீர்திருத்தத்துக்கு எங்கே, புரியுதா இல்லையா? இங்க எடுக்கவே படல. அதான் எடுக்கப்படுவது எப்படி? அந்த மஜ்லிஸ்க்குரிய ஒழுக்கங்கள் கடைபிடிச்சா அங்க சொல்லப்படுறது உள்ளே போகும். இல்லைன்னா இவர் ஏதோ ஒண்ணு சொல்லுவார், நான் எது கேட்கணும். அல்லது பெண்கள் சிலர் வரும்போது, ஏமா கொஞ்சம் மல்லிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே பூ கட்டிக்கலாம் அப்படி, நீ அதையும் கொண்டு வந்து அப்படி பேசிக்கிட்டு கொஞ்சம் டைம் போகும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அப்படி நினைச்சா மஜ்லிஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுறது அது உண்மையிலே கிடைக்குமா? அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டதெல்லாம் யார் அந்த மஜ்லிஸை கவனித்தார்களோ, அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய மஜ்லிஸ்ல குத்பா நடக்கும்போது ஒருவரை பார்த்து அமைதியாக இரு என்று சொல்லுவதை கூட சொல்ல தடுத்தாங்க. ஏன்? அதற்கு காரணம், அங்க சொல்லப்படுற விஷயங்கள் அவளுக்கு கூட கவனிக்கணும். நீ இன்னொருத்தரை பார்த்து அவன் கவனிக்கலன்னு சொல்லிட்டு கவனின்னு சொல்றது கூட நீ வீணாக்கி விட்டாய், உடைய ஜும்மாவை நீ வீணாக்கி விடுகிறாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அது கூட வீணாக்கப்படுவதுனா அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அங்க சொல்லப்படுவதுடைய மகத்துவம் அங்க உணர்த்தப்படுது. அது போலத்தான் நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, குறிப்பா நான் பெண்களுக்கு சொல்றேன், பல இடங்கள்ல பெண்கள் மாஷா அல்லாஹ் ஆர்வமாக கூட்டமா வராங்க. அவ்வளவு ஆர்வமான மக்கள்ல அந்த ஆதாபு தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஏன்னா ஆர்வம் அதிகமா இருக்குது. ஆதாப்னா என்ன? ஒழுக்கங்கள், அதபுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஒழுக்கங்களை பற்றிய கல்வி அது குறைவா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, வந்து உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல வந்து அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். வந்தவொடனே வந்து புர்கா கழட்டி ஒரு இடத்துல எல்லாம் தொங்க விட்டுருவாங்க, இல்ல ஒரு இடத்துல வச்சிருவாங்க, ஃப்ரீயா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே அங்கங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு சேலை கட்டி வந்தா, இது எங்கம்மா எடுத்த, எந்த கடையில எடுத்தேன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு நகை ஒண்ணு, ஒரு இது அருமையா இருக்கு, டிசைன் புது டிசைனா சூப்பரா இருக்குது அப்படிம்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? அப்ப சீர்திருத்தம், மஜ்லிஸ்லயும் சீர்திருத்தம் தேவைப்படுது. ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ரொம்ப மிக முக்கியமான தலைப்புக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய சீர்திருத்தத்துக்காக இந்த தலைப்பு. அப்போ நாம் நபி வழியை பின்பற்றுவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்திருந்தாங்கன்னு பாருங்க. அதே மஜ்லிஸ்ல சஹாபா உட்கார்ந்து இருந்ததை பாருங்க. அவருடைய தலையின் மீது ஒவ்வொரு சஹாபியும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? அவங்க தலைக்கு மேல ஒரு பறவை, ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்தா எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? அது பறக்க கூடாதுன்னா எப்படி உட்கார்ந்து இருக்கும்? தலையசைச்சா பறந்துருமா? பறந்துடாதா? பறந்துடும்.
அப்போ ஆனா யாருடைய தலைமையில காக்கா உட்கார்ந்து இருக்கல, ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கல. ஆனா அவர்கள் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து இருப்பது எப்படி தெரியும் என்றால், அவர்கள் தலைக்கு மேலே ஒரு பறவை உட்கார்ந்து இருப்பதை போல தெரியும். அவங்க அப்படி கவனமாக ஆடாம அசையாம அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவதை கவனிப்பார்கள், பணிவாக கேட்பார்கள். நோண்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு பாய் கோரைய பிச்சுக்கிட்டு, இப்ப இருக்கிற இந்த ஜமுக்காலங்கள்ல இருக்கு, இது எவ்வளவு காலம் ஆச்சு, இந்த ஜமுக்காலத்து இப்ப ரமலானுக்கு மாற்றுவாங்களா அப்படின்னு பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல விரட்டி இந்த ஜமுக்கால இந்த வருஷம் மாத்திருவாங்களாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதுக்கும் அவங்க உட்கார்ந்து சஹாபா உட்கார்ந்து மண்ணு தர. அதனால்தான் சிறு சிறு பொடி கற்களை மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு யாராவது நோன்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சாங்க, அதெல்லாம் செய்யாதீங்கன்னா. ஏன்னா கவனிங்கிறதுக்காக தான் இந்த சிறு சிறு பொடி கற்களை சுன்றது கூட ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா அது எல்லாமே நம்ம கல்வியை மார்க்கத்தை படிக்கிறதுக்கு டைவர்ஷன், அதெல்லாம் உங்களை திசை திருப்பிடும். இந்த கண்ணியத்தை இதற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம அந்த கண்ணோட்டத்தோடு இங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்கு இஹ்லாஸா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவருடைய திருப்தியை நாடி இந்த வாழ்க்கை எதுக்காக அந்த நினைவோடு உட்கார்ந்து ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதுக்காக அல்லாஹ் நம்மை படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வையே வணங்குறதுக்காக. அல்ல இபாதா, அவனை தவிர யாரை வணங்கக்கூடாது, எந்த வடிவத்தில் ஷிர்க் பண்ணக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலும் ஷிர்க் வரக்கூடாது, நம்முடைய வார்த்தையில வரக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகளை வரக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லா நல்ல அமல்களையும் ஒரே இறைவனாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒரு மஜ்லிஸ் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு ஆயத்தை கேட்டாலும் சரி, ஒரு ஹதீஸை படிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கல்வியின் நோக்கம் அல்லாஹ் திருப்திப்படுத்தணும், என்னுடைய வாழ்க்கையை மாறணும், நான் சுன்னாவை பின்பற்றணும், என் நபியின் வாழ்க்கையை மட்டும்தான், அந்த பாதை மட்டும்தான் எனக்கு உண்மையில ஈடேற்றத்தை கொடுக்கும், சொர்க்கத்துக்கு கொண்டு போங்கிற உண்மையான அந்த தெளிவும் ஆசையும் உறுதியும் மனசுல இருக்கும். அப்ப குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கான நபி வழிங்கிற இந்த தலைப்புல நாம முதல்ல நபி வழியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர் வ ذكرல்லாஹ கதீரா. சூரா அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 21வது ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ்வின் இந்த தூதரிடம் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவருக்கு, மறுமை நாள் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டவருக்கு மிகச் சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது, பின்பற்றுவதற்கான ரோல் மாடல், எக்ஸலண்ட் ரோல் மாடல், இவரைத்தான் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கிறது. அந்த மக்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள், நினைவு கூறுவார்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்திலிருந்து நமக்கு முதலாவது ஒரு விஷயம் தெரியுது, நம்முடைய சீர்திருத்தத்திற்கு வேற வேற தத்துவங்களை எல்லாம் கொண்டு வைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம சீர்திருத்தாது. இன்னைக்கு உலகத்தை சீர்திருத்தத்திற்கு என்னென்னமோ தத்துவங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய உளவியல் சைக்காலஜி அது இதெல்லாம் பேசுறாங்கல்ல, நமக்கு தேவைப்படாதுப்பா. நீங்க எங்கேயோ போக தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் இறக்கி இருக்கிறது அல் ஹக். அல்லாஹ் இந்த தீன அவனுடைய தீனை இறக்கி இருக்கான். இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான் அல்லாஹ்வோட தீன். மற்ற எல்லா தத்துவங்கள், இசங்கள், வேற வேற திட்டங்கள், கொள்கைகள், சிந்தனைகள் அது எதுவும் ஈடற்றத்தை கொடுத்துறாரு. அதுல குறைவுகள் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம், அதுல மனிதனுடைய சிந்தனைகள், மனித சிந்தனைகள் எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒத்திருந்தா அதுக்கு மரியாதை, எப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணா தெரியுதோ அதுக்கு மரியாதை இல்லை, அது ஷைத்தானுடைய சிந்தனையா தான் இருக்க முடியும் நிச்சயமா. அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட இந்த தீனுல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் அனுப்பிய நபிதான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர். அப்ப அந்த நபியால் உருவாக்கப்பட்ட சமுதாயத்தை கவனிச்சு பாருங்க, அவங்க மிகச்சிறந்த சமுதாயமா ஆனதுக்கு காரணம் இந்த பின்பற்றுவதற்கு தகுதியான மிகச்சிறந்த ரோல் மாடல்ங்கிற இந்த முன்மாதிரியை அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ்வ அவர்கள் பின்பற்றினார்கள். அதற்கு அவங்க 3 விஷயத்தை செய்திருக்கிறாங்க. முதலாவது என்ன தெரியுமா? அல் ஈமான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ். முதலாவது அல்லாஹ்வை அவர்கள் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினார்கள். அந்த ஈமான் இருந்தாலும் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். வல் யௌமல் ஆஹிர், இரண்டாவது மறுமை நாளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்ப வேணாலும் மௌத் வரலாம், நம்ம அல்லாஹ்வோட போக போறோங்க,
அல்லாஹ் தான் நாளைக்கு சந்திக்க போறோம், அல்லாஹ்வோட கூலி வேணும். அர்ஜு, அதாவது அவர்கள் வந்து ரஜாங்கிற அந்த தன்மையோட இருந்தாங்க. ரஜாங்கிற ஒரு இபாதத். ரஜானா என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தால் நாம் செய்கிற ஒரு இபாதத். இப்போ தொழுகை உடல் உறுப்புகளால் அதை நம்ம செய்யறோம். அதுல தக்பீர் இருக்குது, தக்பீர் தஹ்ரீமா, கைகளை கட்டுறோம். கியாம் இருக்குது, நிற்கிறோம். ருக்கு, குனியிறோம். சுஜூத், தலையை கொண்டு போய் நெற்றிய தரையில வைக்கிறோம். இதெல்லாம் அதனுடைய நிலைகள். ரஜாங்கிற இபாதத் நம்முடைய உள்ளத்தில் நடக்கின்ற விஷயம். உள்ளத்துல அந்த கல்வில ரஜா நான் என்ன தெரியுமா? எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்விட உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நன்மை எதிர்பார்க்கிறது, அவருடைய கருணை எதிர்பார்க்கிறது, அவருடைய கூலி எதிர்பார்க்கிறது, ஆதரவு வச்சு எப்பவும் அவனை நம்பி கிடக்கிறது. இதுதான் ரஜா. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை மிகச்சிறந்த முன்மாதிரியை எடுத்துக்கொண்டது காரணம் கேட்டா இந்த தன்மை இருந்துச்சு. என்ன? அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தார்கள். எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ்வோட கூலி எதிர்பார்க்கிறோமோ அப்பதான் நமக்கு ரஜா இருக்குன்னு. அப்பதான் நம்ம சீர்திருத்துவோம். இல்ல இந்த உலகத்துல எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும், உலகம் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு சொல்ற தத்துவங்களை ஈர்க்கப்படுவோம். அது இது யாராவது ஒண்ணு என்ன சொன்னா உடனே நமக்கு இது சரி அதுவும் சரி அப்படின்னு நம்முடைய மண்டை என்ன செய்யும் கேட்டா அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிடும். ஆனா ரஜாங்கிறது உள்ளத்தால் உள்ள இந்த தன்மை வந்து அல்லாஹ்வின் பக்கம் எப்போதுமே நெருங்கி நிற்கும். அப்ப அவங்க அல்லாஹ் எர்ஜுல்லா, அல்லாஹ்விடம் அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். இரண்டாவது யௌமல் ஆஹிர், மறுமை நாள்ல இறுதி நாள்ல அந்த கூலிக்கு ஆதரவு வைத்தார்கள். மூணாவது விஷயம் வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக அவர்கள் திக்ர் செய்தார்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தியதுல ஒரு இடத்தை நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். இந்த வரலாறு வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ் சொல்றான் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அழகிய முன்மாதிரியாக அவர் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவார்கள் சொல்றாங்கல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சீர்திருத்தத்துக்கு என்ன செய்தாங்கன்னு ஒரே ஒரு சம்பவம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலைகளால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கதான் மாவு அரைப்பாங்க, திருகை மூலமா அரைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிரைண்டர் அது இதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவி, ஒரு மனைவி தன் வீட்டிற்கு தேவையானத உணவை சமைக்கணுங்கும் போது அந்த பெண் தன்னால் முடிஞ்சதான் எல்லாம் செய்வாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கையை கொண்டு கல்லுல அரைச்சு அந்த மாவை எடுக்கிறாங்க. இதனால கைகள்ல எல்லாம் உள்ளங்கையெல்லாம் வந்து வடு விழுந்துச்சு, காய்ச்சி போச்சு. இத ஒரு கணவரா இருக்கிற அலி பார்த்தாங்க. தன் மனைவியுடைய கை அதுல வடு விழுஞ்சு காய்த்து போயிருக்குது, குடும்பத்திற்காக இப்படி உழைக்கிறாள், இவளுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? இப்பதான் ஒரு போர்ல பிடிக்கப்பட்டு கைதிகள் வந்திருக்கிறாங்க, உன் தந்தையிடம் அந்த கைதிகள்ல இருந்து ஒருத்தரை அடிமையா கேளு, அவர் வேலை செய்தார்னா உனக்கு இந்த வேலையெல்லாம் மிச்சமாயிடும், அப்போ உனக்கு இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாட்ட ஆர்வமூட்டினாங்க. நீங்க போய் உங்க தந்தையிட்ட கேளு. தந்தை யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா மகள். இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கு இங்க என்ன நடக்குது? இன்னும் சொல்ல போனா ஃபாத்திமாவுடைய குடும்பம் அலியுடைய குடும்பம். ஏன்னா அலி தான் அவர் ஃபாத்திமாவின் கணவர். இந்த கணவரோடு உள்ள இந்த வாழ்க்கையில மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமாவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பமா இருக்கிற ஃபாத்திமாவையும் அலியையும் எப்படி சீர்திருத்தத்திற்கு என்ன வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க. ஃபாத்திமா வந்தாங்க ரசூலுல்லாஹ்விடம், சஹாபாக்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. ஃபாத்திமா வாய் திறந்து தன் தந்தையிடம் எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வாய் வரல, வெக்கப்பட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு தூரத்துல இருந்து கொஞ்சம் நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அலிகிட்ட சொன்னாங்க கணவர்கிட்ட, நான் போனேன், அங்க ஆண்கள் வேறெல்லாம் இருந்து வேற பேர் இருந்தாங்க, நான் எப்படி கேட்கறது? தந்தையில ஒரு விஷயத்தை கேட்கணும், தனிமையில கேட்கலாம், ஆனா எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? ஆகவே அவங்க வெக்கப்பட்டு திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இத கவனிச்சிட்டாங்க. எதுக்காக ஃபாத்திமா வந்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன் மகளை போய் பார்க்கணும், எதுக்காக என்னை தேடி வந்திருந்தையே,
திரும்பி போயிட்டியே, என்ன விஷயம்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடமையை தவற மாட்டாங்க. ஒரு சிறந்த தந்தை எப்படி இருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த சம்பவத்துல இருந்து ஒரு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அதுல இருப்பாங்க. முக்கிய தலைகள், முதல்ல கணவர் இருக்கிறார், தந்தையாக இருக்கிற நபி இருக்கிறார், மகளா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொறுப்புல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க. எப்ப வராங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரத்துல ஃபாத்திமாவும் அலியும் படுக்கைக்கு போகிற நேரம், இரவு நேரம் ஆயிடுச்சு. அவங்க தன்னுடைய கட்டில்ல உட்கார்ந்து இருக்கிற நேரம். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, சலாம் சொன்னாங்க, நேரம் வந்து கட்டில்ல 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்தாங்க. ஒரு பக்கம் வலது பக்கம் ஃபாத்திமா, இடது பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. வந்து உட்கார்ந்து தன் மகளிடம் கேட்டாங்க, வந்தியம்மா என்ன விஷயம், பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டியே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அலி இந்த விஷயத்த சொன்னாங்க. உங்களோட ஃபாத்திமா கேட்கறதுக்கு வெக்கப்பட்டாங்க, அது இதுதான், ஏன்னா கையெல்லாம் காய்ச்சி போய் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க பாருங்க, நமக்கு அந்த காட்சி அப்படியே கண்ணுல நிற்கும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ். அதுதான் நபி எப்படி குடும்பத்தை சீர்திருத்துறாங்கிறதுக்கான மகத்தான செய்தி. அதுல இருந்து எவ்வளவோ செய்திகள் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிட்டு விக்ரு செய்துட்டு படுக்கைக்கு போங்க. இது உங்களுக்கு ஒரு அடிமை கிடைக்கிறதை விட சிறந்ததுங்கிறாங்க. இதுதான் சம்பவம். இதுல இருந்து என்னென்ன படிப்பினைகள் இருக்கு? முதல் விஷயம், ஒரு தந்தையா இருக்கின்றவர் தன் குடும்பத்தை சீர்திருத்துவதில் அவர் தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறது தானே, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவ்வளவு பிஸி. அன்னைக்கு உடனே பார்த்துட்டு உடனே ஓடி வந்து ரசூலுல்லாஹ் நிக்கல, ஏன்னா அவ்வளவு பிஸி, நைட்டு தான் வராங்க. அப்ப அவ்வளவு மும்முரமா வேலைகள் இருக்கிறாங்க, பொறுப்புகள் கூட இருக்கு, உம்மத்தை வழி நடத்த வேண்டிய வேலைகள் இருக்கிறாங்க. அவ்வளவு பொறுப்புகள் இருக்கிற ஒருவர் ஒரு தந்தையாக தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்கின்றார். இதுதான் முதல்ல சீர்திருத்தத்துக்கு முக்கியமானது. நேரமே தர்றதில்ல, அப்புறம் எப்படி குடும்பத்தை சீர்திருத்துறது? நேரமே தர்றதில்ல, எப்படி பிள்ளைக்கு உபதேசம் செய்யறது, மனைவிக்கு உபதேசம் செய்யறது? நேரமே தர்றதில்ல, அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யலங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரமே தர்றதில்ல, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது? அப்ப நம்முடைய பிரச்சனை இங்கிருந்தே ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கவனிங்க. ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? தன் பொறுப்பில் இல்லை, தன் மகளாக இருக்கின்றவர் இன்னொருவருக்கு மனைவியாக இருக்கின்றார், அந்த கணவனுக்கு தானே அதுல பொறுப்புன்னு நினைக்கல பாருங்க ரசூலுல்லாஹ். தன் மகள் தன்னிடம் வந்திருக்கிறாங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க, இதை கவனிச்சாங்களே, அங்க இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் எல்லார் மீதும் இருந்திருக்குது, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களையும் மதிச்சு கவனிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய விவகாரங்களை கவனிச்சிருக்கிறாங்க, தன்னுடைய மகளையும் கவனிச்சிருக்கிறாங்க, தன்னுடைய மனைவிகளையும் கவனிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கணவர், ஒரு தந்தை தன் குடும்ப விவகாரங்கள்ல மட்டுமல்ல, சமூக விவகாரங்கள்ல கூட நடுநிலையா சமநிலையா நேரத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். நேரத்தை நிர்வாகம் செய்யாம ஒரேடியா வியாபாரத்துக்கு நேரத்தை கொடுத்துறது, அல்ல ஒரேடியா சமுதாயம் சொல்லிட்டு எல்லாமே செய்வார், சமுதாயத்துக்கு அது செய்வார், இது செய்வார், போவார் வருவார், கஷ்டப்படுவார், ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டார். இது எப்படி? இன்னொரு பக்கம் குடும்பமே இருப்பார், எல்லாம் குடும்பத்துக்கு தான் செய்வார், ஆனா உறவுகளை கவனிக்க மாட்டார், சொந்த பந்தங்களை பொருட்படுத்த மாட்டார், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டார், அலட்சியப்படுத்தி விடுவார், அவங்களுக்கு இவர் தொந்தரவாக இருப்பார். அப்படின்னா என்ன மனிதன்? அப்ப சீர்திருத்தங்கிறது நம்முடைய இதுல நேரம் மிக முக்கியம். நேரத்தை சீர்திருத்து. அப்ப நேரத்தை வீணாக்குறவங்க எப்படி சீர்திருத்த முடியும்? இதை கவனிக்கணுமா இல்லையா? நேரத்தை வீணடிக்கிறவங்க அவங்க குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. ஏன்னா அவங்களே நேரத்தை வீணடிக்கிறாங்க, அவங்க குடும்பமே நேரத்தை வீணடிக்கிற குடும்பமா இருக்கும். இன்னைக்கு பல நேரங்கள்ல குடும்பங்கள்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க நிறைய நேரத்தை எல்லாம் வீணடிச்சுட்டு தான் பிள்ளைகள் அல்லது தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவர், அவங்க எல்லாம் நேரத்தை சரியா கொடுக்கணும், நேரத்தை சரியா பயன்படுத்தணும்,
அவங்க இதுக்கு தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு வேணும். ஆனா அவங்க நேரத்தை வீணடிக்கிறத பத்தி அவங்க கவலையே இல்லை அவங்களுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நேரத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், யாரை தவிர அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டு, சரியான ஈமான், தௌஹீதுடைய ஈமான், சாலியான அமல்கள் செய்து, சுன்னாவுடைய அமல்கள். சாலியான அமல் என்றால் என்ன? சுன்னா அடிப்படையிலான அமல்கள். தவாசிபில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி, சுன்னா அடிப்படையில் சத்தியத்தை, ஹக்கை உபதேசமாக எடுத்து சொல்வது. தவாசிபு ஸப்ர் அப்படின்னா என்ன? இப்படி செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இதை நாம் பொருட்படுத்தாமல், சத்தியத்திலே வளைந்து கொடுக்காமல், அல்லாஹ்வுக்காக அத்தனை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தான் நேரத்தை வீணடிக்காதவங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல முதலில் இந்த ஈமான கற்றுக் கொடுக்கறதுல நேரத்தை கொடுத்திருக்கிறோமா? முதல் விஷயம். இரண்டாவது, சாலிஹான அமல், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை கற்றுக் கொடுப்பதில் நம்முடைய குடும்பத்திற்கு நேரம் கொடுத்திருக்கிறோமா? அவர்களுக்கு தாவாவுடைய சிந்தனையை, நன்மையை ஏவுவது, தீமை தடுப்பது, இதுக்கு நேரம் கொடுக்கிறோமா? அவங்களை அதை பயிற்றுவிக்கிறோமா? சபுர சொல்லிக் கொடுக்கிறோம்னா, சபுர்னா என்ன, சபுருடைய வகைகள் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்னா கல்வி இல்லை நம்மிடம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்துல பாருங்க, முதலில் ஒரு சிறந்த தந்தை, குடும்ப தலைவர், அவர் தன் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும். இங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகிமை என்னன்னு கேட்டா, தன்னுடைய மகள் இன்னொருவருக்கு மனைவியாக தான் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லை. ஆனா ரசூலுல்லா அப்படி கவனிச்சுட்டு வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மகளிடம் வந்து நிக்கிறாங்க. என்னமா உன் வீட்டுல, உனக்கு என்ன தேவை சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நாம் இரண்டாவதா விலையும் கொள்ள வேண்டியது, நமக்கிடையே இருக்கக்கூடிய பாண்ட் இருக்கு பாருங்க. குடும்பத்திலே நமக்கு உறவுகள், மனைவி, கணவர், பிள்ளைகள், மகள், மகன், நம்முடைய முதியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி, கிராண்ட்மா, இவங்க கிராண்ட்பா, இவர்கள், இன்னும் இப்படி நம்முடைய குடும்ப உறவினர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களோடு நமக்கு ஒரு பாண்ட் இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், பிரியம், நேசம், அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவங்களுடைய தேவைகளை கவனிப்பது. சீர்திருத்தம் எப்போ வரும்? உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தா வந்துருமா? நாம எப்பவுமே ஒரு தந்தை இருக்கிறார், தன் பிள்ளைகளுடைய தவறை கண்டிக்கிறார், கோபம் வந்து அடிக்கிறார், எல்லாம் செய்யறார், சீர்திருத்தம் வந்துருமா? வராது. வேண்டும்னா அந்த குடும்பத்தார் அவர் ஒரு அரக்கனாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் என்ன எவ்வளவு நேரம் கொடுத்தாரு, சென்டிமெண்டோட, எமோஷனோட எவ்வளவு கனெக்டா இருக்காரு, தான் கொண்டிருக்கிற அக்கறையை எப்படி கடத்துறார், தன்னோடு இருக்கிற உறவுகள்கிட்ட அவர் எப்படி கடத்துறார், அது எப்படி அவர்களுக்கு புரிய வைக்கிறார், இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாண்ட் இல்லாம ஒரு கணவர் தன் மனைவிக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல இருக்கக்கூடிய உணர்வையும், அந்த அன்பையும், அக்கறையையும் உணர்த்தணும். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வை, அந்த பிரியத்தை உணர்த்தணும். இப்ப ரசூலுல்லாஹ் தன் மகன் மீது தனக்கு இருக்கிற அக்கறையை உணர்த்துறாங்க. அதனாலதான் வந்து கேட்கிறாங்க, என்னமோ உனக்கு தேவைன்னு. இது ரெண்டு. மூணாவது விஷயம், சீர்திருத்தம்ங்கிறது நாம அல்லாஹ்வுடைய பாதையில தான் அதை கொண்டு வர முடியும், அல்லாஹ்வுடைய நினைவில் தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு மனுஷனை நம்ம அற்புதங்கள் நடத்திலாம் யாரையும் மாற்ற முடியாதுங்க. இது ஒரு யதார்த்தமான உண்மை. நமக்கு ஏதோ அல்லாஹ் அப்படி ஆற்றல் கொடுத்திருக்கானா? நடக்காது. ஒரு மனிதனுடைய மாற்றம், உள்ளம் மாறுவது அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் மாறும். அப்ப பாருங்க, ஃபாத்திமாவுடைய கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம். அது ரசூலுல்லாஹ் கொடுக்கிற மருந்து. இன்னைக்கு நமக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனோம், எனக்கு உடம்பெல்லாம் வலி, கையெல்லாம் காய்ச்சி போச்சுங்க, டாக்டர் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து கொடுங்கன்னு தான் கேட்போம். அப்ப அவர் என்ன செய்வாரு? அவரு இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த பெயின் கில்லர் சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஓ கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குதா, இந்த கிரீமை தடவிட்டு வாங்க. ஓ காலெல்லாம் வெடிப்பா இருக்குதா, அதுக்கு இந்த ஆயின்மெண்ட் பூசிட்டு வாங்க. நல்லா அது காலை நல்லா கழுவி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நைட்டு படுத்துட்டு பூசிட்டு போங்க, படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? இங்க
ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபாத்திமா கேட்டது, அலி விரும்பினது ஒரு ஆள், ஒரு அடிமை. எப்பவுமே கூப்பிட்ட உடனே வேலைக்கு வந்து உடனே அது செய்யற வேலை, அந்த அடிமையுடைய வேலை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரசூலுல்லாஹ் கொடுத்தது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை. ஆல்டர்னேட்டிவ் நம்முடைய புத்தியில மண்டையில வச்சு நம்ம எதையும் யோசிக்க கூடாது. இந்த தீன் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல தான் இந்த தீனை விளங்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள உறவை வச்சுதான் இந்த எல்லா உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அசைவுகளுக்கு கனெக்ஷன் இருக்குது. நீங்க அவனுடைய தொடர்பை துண்டிச்சு நீங்க என்ன மருந்து தேடி போங்க, என்னதான் மாத்திரை சாப்பிடுங்க, அல்லாஹ் நான் ஷிஃபா இல்லன்னு ஒண்ணு நடக்காது. அதுவே கூட பாய்ச்சனா மாறலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு அடிமைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் வேணாம், அதை விட சிறந்தது சொல்றேங்கிறாங்க. அப்ப என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே சமமா ஒண்ணு கொடுக்கல, அடிமை போலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அடிமை விட சிறந்தங்கிறாங்க. அப்ப ஒரு அடிமை இல்ல, எத்தனை அடிமை இருந்தா அதை விட சிறந்தது சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தாட் ப்ராசஸ மாத்தி விட்டாங்க. அவங்க யோசிச்சதை மாத்தி யோசிக்க வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப சிம்பிளா குடும்பத்தை சீர்திருத்தறதுக்கு வழி இது. அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு செய்திருந்தது என்ன தெரியுமா? ஈமானையும் இஸ்லாமையும் அந்த தன் பிள்ளைகளு ஃபாத்திமாவுக்கு, தன் மருமகன் அலிக்கு அவங்க போதிச்சிருந்தாங்க. அது உடனே வேலை செய்யுது. எந்த அளவுக்கு வேலை செய்யுது? அவங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஃபாத்திமாவோ அலியோ யா ரசூலுல்லாஹ், சரி இதெல்லாம் செய்யற ரசூலுல்லாஹ், இதுதான் ஒரு அடிமையை கொடுங்க கேட்டாங்களா? அப்போ அதை கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அதை விட சிறந்ததுன்னு சொன்ன பிறகு இதுதான் சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு என்ன ஆல்டர்னேட்டிவ்? அது தேவையில்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. ஏன்னா அது தேவையில்லாம போயிடுச்சு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னது ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க. போனது ஃபாத்திமா தான், தேவை ஃபாத்திமாவுக்கு தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அலிக்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்போ அது ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல, முழு உம்மத்துக்கும் உள்ளதுதாங்கிறத நம்ம இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கோம். அலி சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் தூங்க போவதற்கு முன்பு இந்த திக்ருகளை ஓதாமல் தூங்கியதே இல்லை. அப்ப பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், நீங்க சிஃபின் யுத்தத்திலுமா அப்படின்னு கேட்டார். சிஃபின் ஒரு போர் நடந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடந்தது ஒரு போர். அந்த சிஃபின் யுத்தத்துல ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம், அது ராவெல்லாம் போர் நடந்துச்சு. அந்த ராத்திரியில் கூடவான்னு கேட்டாங்க. அப்ப அலி என்ன சொன்னாங்க? சிஃபின் யுத்தத்துல நான் பட்ட வடு, வீர புண்கள், வாள் வெட்டுக்கள், உடம்புல வெட்டு அதிகமா, எக்கச்சக்கமான வெட்டு, அந்த அத்தனை வெட்டுக்கும் மருந்தா எனக்கு இருந்தது இந்த திக்ருகள் தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சீர்திருத்தது எப்படி? அல்லாஹ்வோட உள்ள உறவு, அல்லாஹ்வுடைய நினைவு, இதன் மூலம் தௌஹீதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப தௌஹீது இல்லாம குடும்பம் சீர்திருந்த முடியாது, விக்ரு இல்லாம சீர்திருந்த முடியாது. அதனால தான் பாருங்க ஆயத்துல வதக்கரல்லாஹு கதீரா, அல்லாஹ் அவர்கள் அதிகம் அதிகமாக நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் எப்படி குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி அங்க காட்டுறாங்கன்னா, ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்திலேயே நம்முடைய வலியெல்லாம் தீர்வதற்கு வழி இருக்கிறது. நம்ம ஒரு நாள் பூரா உள்ள வலியா, அதை தீர்வதற்கு வழி இருக்கிறது. சீர்திருத்தம் இது உடலுடைய வலி மட்டும் இல்ல, மன வலியையும். மனசு எப்ப சீர்திருந்தோம்? மனசுல கஷ்டம், மன அழுத்தம், நிறைய டென்ஷன் எப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கவுன்சிலிங் யாராவது தருவாங்களா? யார சைக்கியாட்ரிக்ட போலாமா? எனக்கு கவுன்சிலிங் வேணும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வதில் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. அப்போ அந்த சீர்திருத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய நபி காட்டி அந்த சுப்ஹானல்லாஹ் வழியை கொடுத்துரும், அல்ஹம்துலில்லாஹ் வழியை கொடுத்துரும், அதற்கான அல்லாஹ் அக்பர் அந்த நிவாரணத்தை கொடுத்துரும். இதுதான் வழி. இதுல ரெண்டாவது விஷயமா இருக்கக்கூடிய தலீம், கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கிறார். சூரா அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 34வது ஆயா அல்லாஹ் சொல்ல, வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா இன்னல்லாஹ கான லதீஃபன் கபீரா. நபியின் குடும்பத்தாரே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டிருக்கிற இடம் இது. யாரை நோக்கி பேசுகிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நோக்கி பேசுறான்.
இந்த ஆயத்திற்கு முன்னாடி உள்ள ஆயத்துலதான் அல்லாஹ் தஆலா பெண்கள்ல முஸ்லிமான பெண்களை நோக்கி பேசி அதுல குடும்பத்தாரா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தியதையும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றானா, வத்குர்ன, நீங்கள் நினைத்து பாருங்கள், மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற விஷயங்களை நினைத்து பாருங்கள். என்ன ஓதப்படுகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளை இங்க குறிக்குது. இப்ப நினைத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள். அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு சின்ன அறை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள் ஹப்ஸா, உம்மு ஹபீபா, மைமூனா, ஜைனப், இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமாருடைய வீடுகளை அல்லாஹ் தஆலா ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில் என்று சொல்வதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா குடும்பத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, நாம ஒரு குடும்பம் வச்சிருந்து, ஒரு மனைவி இருந்து, ஒரு வீடு இருந்து, அந்த வீட்டுல நம்முடைய பிள்ளைகள் இருந்து, அவங்க சீர்திருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எங்க சொல்றதுங்கட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா வீடுகளையும் உள்ளடக்கி, எல்லா மனைவிகளை உள்ளடக்கி, அவங்களுடைய வீடுகள்ல சீர்திருத்தம் நடப்பதற்கு எது காரணமாக இருந்தது, அது எப்படி நடக்கிறது, அது அல்லாஹ் இங்க சொல்றான். இந்த ஆயத்திலிருந்து நம்ம அந்த படிப்பினை எடுக்கணும். நம்ம வீட்டை சீர்திருத்தத்திற்கு ஒன்றுக்கு மேல உள்ள வீடுகளை எல்லாம் சீர்திருத்துவதற்கு ரசூலுல்லாஹ் எதை பயன்படுத்தினாங்க? அது நம்ம வீட்டு ஒரு வீட்டுக்கு போதாதா? அல்ல, ஒரு வீடா இருந்தாலும், ரெண்டா இருந்தாலும், மூணா இருந்தாலும், நாலா இருந்தாலும், எல்லா வீடுகளுக்குமே ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள் இதெல்லாம் விட கூட தானே. ஆனா எல்லா வீடுகளையும் சீர்திருத்துவதற்கு, உம்மத்தை சீர்திருத்துவதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வழிமுறைய, நபி வழியை கொடுத்திருந்தான். அது என்ன தெரியுமா? மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹ் வல் ஹிக்மா, ரெண்டு விஷயங்கள் ஓதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகிறது, உண்மைதான். திலாவத் மாஷா அல்லாஹ் நாம ஓதுவோம், நம்முடைய அம்மா ஓதுறாங்க, நம்முடைய சகோதரிகள் ஓதுவாங்க, ஒரு கணவருக்கு அவருடைய மனைவி வீட்டுல ஓதிட்டு இருக்கிறாங்க. அது என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன். இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் இருக்குமா? இருக்காது. குர்ஆன் சுத்தமா ஓத தெரியாதவர்களாக இருந்தால்தான் அவங்க ஓதாதவர்கள் இருப்பார்கள். ஆனா ஓத தெரிந்தவர் குறைந்தது சில நாட்களாவது, சில ஆயத்துகளையாவது ஓதிக்கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம குர்ஆனை ஓதினாலும் நம்முடைய குடும்பத்துல சீர்திருத்தம் இல்லாம இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சீர்திருத்தம் பெறுவதற்கு காரணமாக இதே குர்ஆன் தான். எப்படி ஓதப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் ஓதப்பட்டது. இரண்டாவது வல் ஹிக்மா, அல்லாஹ் தஆலா இரண்டாவது ஒன்றை சொல்றான், அல் ஹிக்மா, அதுவும் ஓதப்பட்டதுன்னு சொல்றான். அது எப்படி திலாவத் செய்யப்பட்டது? குர்ஆன் ஓதப்பட்டதுல புரியுது, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டிருக்குது. ஹிக்மத் எப்படி ஓதப்படுது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தான் அங்க இருக்கிறவங்களே. ரசூலுல்லாஹ் தன் மனைவியின் வீடுகள் இருக்கிறாங்கல்ல, அந்த ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே ஹிக்மத்து ஓதப்படுவதாக மாறிடும். அல் ஹிக்மா என்று சொன்னா யானி அஸ்ஸுன்னா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கிதாபையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், நபி கற்றுக் கொடுக்கிறான்னு சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் சொல்றாங்க, அல் ஹிக்மானா அஸ்ஸுன்னா. அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சொல், அவருடைய செயல்பாடுகள், அவங்க அங்கீகரிக்கக்கூடியது, இதுதான் இஸ்லாம் இல்லையா? ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கும் பொழுது என்ன நடக்குதோ அது எல்லாமே ஹிக்மா. அப்போ இன்னைக்கு நாம அந்த ஹிக்மத்தை நம்ம எங்க படிக்கிறோம்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் கிதாபுல படிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான சஹீஹான ஹசனான ஹதீஸ்கள் மூலம் படிக்கிறோம். அதை நாம வீட்டுல படிக்கிறோமா? நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதை நினைவூட்டுறோமா? இங்க வத்குர்ன, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொல்கிறான், நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். என்ன நினைத்து பார்க்கணும்னா, மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுவதை நினைத்து பாருங்கள். என்ன? மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அவனுடைய வார்த்தைகள் ஓதப்படுகிறது. வல் ஹிக்மா, அவனுடைய நபி அந்த ஆயத்துகளுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார், செயல்படுத்தி காட்டுகிறார்.
இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எப்படி இருந்தாங்க, வீட்டுல என்ன செய்துட்டு இருப்பாங்க, இப்படி நமக்கு இப்ப இந்த கேள்வி வருதுல, இதே கேள்வி வெளியே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இருக்குமா இருக்காதா? இருந்தது. அதே சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ஆயிஷாட்ட கேட்டாங்க, உம்மு சலமாட்ட கேட்டாங்க, ஹப்சாட்ட கேட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வீட்டுல எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அதுதான் இது அல் ஹிக்மா. சுன்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில வீட்டுக்குள்ளே அமல்படுத்தினாங்க. அதிலிருந்து கற்றுக்கொண்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், நம்முடைய அம்மாக்கள். யார்? உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சீர்திருத்தத்துக்கான இந்த அடிப்படை எடுத்துக்கொள்ளப்படணும். சீர்திருத்தத்தின் அடிப்படை தலீம் செய்வது, ஓதுவது என்பது முதலில் அல் கிதாப், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல் குர்ஆன். இரண்டாவது அஸ்-சுன்னா, அந்த குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இத கற்றுக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவேதான் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட சம்பவங்கள், ரசூலுல்லாஹ் ஒரு செயலை எப்படி செய்தாங்க வீட்டுலங்கிறத விவரிக்கிற சம்பவங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்ற சம்பவங்கள். ஏன் ஒரு நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவியோட எப்படி நடந்துக்குவாங்க, முத்தமிடுவாங்களா இல்லையா, இதை பற்றிய சம்பவங்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் தான் ஒரு முன்மாதிரியாக ஹிக்மத்தை வாழ்க்கையில அமல் செய்து காட்டியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில ஹிக்மத் இல்லைன்னா சுன்னா இல்லைன்னு அர்த்தம், சுன்னா இல்லைன்னா ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி சீர்திருத்தம் வரும்? அல் ஹிக்மா என்ற ஞானம். ஒருத்தனுடைய வாழ்க்கை ஞானம் நிரம்பிய வாழ்க்கை, நல்ல புத்தி உள்ள வாழ்க்கைனா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில சுன்னா இருந்தாலும் அவனுக்கு புத்தியே இருக்குன்னு அர்த்தம். அவன் ஒரு நியாயமான நல்ல வாழ்க்கை வாழ்றான்னு அர்த்தம். அவனுடைய குடும்பத்தையும் அந்த ஞானம் மிக்க வாழ்க்கையில பழக்குகிறான்னு அர்த்தம். அவனே அதை பின்பற்றவில்லை என்றால் குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்துகளோடு குடும்பத்திற்கு தொடர்பு ஏற்படுது, ஓத வைப்பது மட்டும்தானா? இல்ல, அது ஒரு ஆரம்பம். குர்ஆனை ஓதுவது, கிராஅத் அல்லது திலாவத், ஓதுவது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுல இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆனா அதுல உள்ளதை விளங்குவது, அதை செயல்படுத்துவதுதான் அல் ஹிக்மா. அது நாம் கல்வியை கொண்டு தாலீம் செய்தால் நடக்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படின்னா நான் எப்படி எல்லாமே நானே கற்றுக் கொடுக்க முடியுமா? எனக்கு அந்த அளவுக்கு கல்வி இருக்கணுமே. உண்மைதான். அப்போ கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வழியை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நிறைய பெண்கள், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாங்க. நமக்கு தெரியுது. இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆர்வம், கல்வியால் இல்மை கொண்டு அமல் செய்யணுங்கிற ஆர்வம், சரியான கொள்கையை அகீதாவை படித்துக் கொள்ளணும், தௌஹீதை தெரிந்து கொள்ளணும், ஷிர்க்கை விட்டு விலகணும், குஃப்ரை விட்டு விலகணும், பிதஅத்துகளை விட்டு விலகணும், சுன்னாவை பற்றி பிடிக்கிற ஆர்வம் நமக்கு வரும்போது என்ன செய்யறோம்? உடனே சுன்னாவுடைய உலமாக்கள், சுன்னாவை அறிந்திருக்கக்கூடிய கல்வி உள்ளவர்கள், சரியான மன்ஹஜ், சரியான வழிமுறையை, இந்த மார்க்கத்தை சஹாபா எப்படி விளங்கினாங்களோ அந்த வழிமுறைப்படி கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களை தேடி போகணும். அந்த மாதிரி உள்ள உலமாக்களை மதிக்கக்கூடியவங்கள்ட்ட தேடி போகணும். அந்த மன்ஹஜ்ல சரியா டைவர்ஷன், திசை மாறாதவர்களிடம் உட்கார்ந்து படித்துக் கொள்ளணும். அதற்கு நேரடியா படிக்க வாய்ப்பு இல்லாவிட்டால் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள், தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. ஒரு மொபைல் இருக்குது, அதுல நமக்கு அந்த வகுப்புகளுடைய வீடியோக்கள் வருது, கேட்க முடியுது, ஆடியோ கேட்க முடியுது. எப்படி இந்த கல்விய கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு அமல் செய்வதில் கவனம் செலுத்தணும். இது எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல நடந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இருந்தவங்க வெளியில எங்கேயும் யார்ட்டையும் தேடி போக தேவை இருக்கல. ரசூலுல்லாஹ் அங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதெல்லாம் அது ஓதப்படுவதாக அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அதுதான் இந்த ஆயத்தை அடிப்படையா வைத்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா இதனுடைய தஃப்சீர்ல விளக்கத்துல குறிப்பிடுறாங்க. இங்கே அல்லாஹ் தஆலா மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா என்று சொல்வது குர்ஆனையும் சுன்னாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுத்ததை இங்கே சொல்லுகிறார். இன்னல்லாஹ கான லதீஃபன் கபீரா, அல்லாஹ் உங்கள் மீது தனிப்பட்ட பிரியம் உள்ளவனாக, மிகவும் கருணை உள்ளவனாக, உங்களுடைய விவகாரங்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய விவகாரங்களை அறிந்த அல்லாஹ் நமக்கு தேவையானதை குர்ஆனை கொண்டு, சுன்னாவை கொண்டு கொடுத்திருக்கிறான்.
அதையும் நாம் கற்றுக்கொண்டு சீர்திருத்தத்தை நம்மிலிருந்து தொடங்கணும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்க, இன்னைக்கு மதரசாக்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா இருந்தாங்க. ரசூல்லா ஒருத்தர் வழியா மட்டும்தான் அவங்களுக்கு இல்மு கிடைக்கும். அதுவும் அவங்களுக்கான நேரம் ரசூல்லாவோட அவங்களுக்கு கிடைக்கிற நேரம் தான் இல்முக்கான நேரம். அவங்களுக்கு எந்த நிறுவனங்கள் இல்லை. ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் மௌலவி படிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் உட்கார்ந்து பாடங்கள் படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புலாம் இருக்குல்ல. அதே மாதிரி இதை விட ரொம்ப நிலைமை மோசமா இருந்தது யாருன்னு கேட்டா சஹாபியாக்கள். அவங்க வீட்டு பொறுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாவோட நேரத்தை அவர்களால் பெற முடியல, சிரமப்பட்டாங்க. மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வது ரசூலுல்லாவை எப்போதுமே அவங்க நினைச்சா அவங்க போய் சந்திக்க முடியாது. ஏன்னா அதிகமாக ஆண்கள் சூழ்ந்து இருந்தாங்க. சஹாபியாக்கள் தங்களுடைய குறைய சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்க எப்போதுமே பார்க்கும் போதெல்லாம் உங்களை சுத்தி ஆண்கள் இருக்கிறாங்க, நாங்க உங்கள்கிட்ட 4 விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியல, அவங்க எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கி சில நேரங்களை ஒதுக்கி அதுக்காக அவங்களுக்கு பிரத்யேகமா சஹாபியாக்களுக்காக கற்றுக் கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க, 2 பேரும் போவாங்க. இப்படி நடந்தது. ஏன்னா ஒரு கேள்வி என்ன கேட்டு பாருங்க, நமக்குள்ள இவ்வளவு குறைவான நேரத்திற்குள்ள இல்ம படித்து கொண்டு அமல் செய்த அவங்க மிகச்சிறந்த சமுதாயம் மாறினதுக்கு எது காரணம்? ஆனா இன்னைக்கு இல்மை படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய பயான், நிறைய அது இதுல பரவுது, வாட்ஸ்அப், பேஸ்புக், அது இது எக்கச்சக்கமான கிதாபுகள் இருக்குது, தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருது, எல்லாம் முழு குர்ஆன் இன்னைக்கு நம்மிடம் இருக்குது. இப்ப நினைச்சு பாருங்க, அதே சஹாபாக்கள் அவர்கள் குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலத்தில் இருந்தவங்க முழுக்க துவக்கப்படுவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல முழுக்க ஒரு பிரதியா, ஒரு புக்கா, ஒரு முஸ்ஹஃபா துவக்கப்பட்டு கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளங்கள்ல அவரவர்கள்ட்ட சிதறி இருந்துச்சு, மனப்பாடமா வச்சிருந்தாங்க. ஒருத்தர் இருக்கிற சில ஆயத்துகள் மற்றவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நேரத்திலும் அவருடைய ஈமான் மகத்தான மலையை விட உயர்ந்ததாக இருந்ததுக்கு காரணம் என்ன? ஏன் தெரியுமா? அவங்க குறைவாக கற்றுக்கொண்டது கூட நிறைவாக இருந்தது. அது அமலிலே உண்மையாக உடனே செயலிலே வந்தது. அவங்க உண்மையாக அதை சரியாக விளங்கி இருந்தாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட பிழைகள் வந்தா அந்த பிழைகளை திருத்துவதற்கு அங்கே அவர்களும் இருந்தாங்க. அதன் மூலமாக அந்த சஹாபா சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம் ஆனாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், ஆனாலும் பெண்களுக்கான வாய்ப்பு அவ்வளவு குறைவாக இருந்தோம் கல்வி தேடுவதற்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெண்கள் மதரசாவோ அது இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்து எப்படி அந்த சஹாபியாக்கள் அவ்வளவு மகத்தான ஈமானோடு இருந்தாங்க? என்ன காரணம் தெரியுமா? முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அதுதான் சலஃபு உடைய வழிமுறை. சலஃபி மன்ஹஜ்ல ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஆண்கள் அவர்கள் வீட்டிற்கு போன பிறகு தங்களுடைய பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தங்களுடைய மனைவிக்கு, தங்களுடைய தாய்க்கு, தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அதை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த செயின் இருக்குது பாருங்க, இதுதான் அடுத்தடுத்து ரசூலுல்லாஹ்விடம் ஒண்ணு கேட்டா அடுத்து நேரா பெண்ணுக்கு போகும். அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு இன்னைக்கு ரசூலுக்கு இந்த ஆயத்தை இறங்குச்சு, அல்லாஹ்வுடைய நபி இப்படி சொன்னாங்க, அதை அவங்களும் செயல்படுத்துவாங்க இல்லையா? அதனால செயல்படுத்துவதை பார்க்கும்போது சஹாபியாக்கள் கற்றுக்கொண்டாங்க, கூடவே சொல்லியும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் கேள்வி அவங்களுக்கு விளக்கம் தேவைப்படும் போதுதான் அந்த சஹாபியாக்கள் நேரம் ரசூலுல்லாஹ்வை தேடி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வீட்டுடைய கதவை தட்டி இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் சம்பந்தமாக, மாதவிடாய் சம்பந்தமான சட்டங்கள், தூய்மை அடைவது பற்றி சட்டங்கள், குளிப்பு கடமையாவது பற்றி சட்டங்கள், சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வோட கேட்டால்தான் அதற்கு விளக்கம் கிடைக்கும் வந்திருக்கிறாங்க. மற்ற எவ்வளவு விஷயங்கள் தன்னுடைய கணவரிடம் கற்றுக்கொண்ட. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? குடும்ப சீர்திருத்தம் அந்த ஜாகிலிய சமுதாயமா இருந்தவங்கள்ட்ட அவங்க சிறந்த சமுதாயமா மாறியதற்கு காரணம் கற்றுக்கொண்டவர் கற்றுக் கொடுப்பவராக இருந்தார், பெற்றுக்கொண்டவர் அதை இன்னொருவருக்கு கொடுப்பவராக இருந்தார். ஈச் ஒன் டீச் ஒன். குறைந்தபட்சம் ஒருத்தர் தான் கற்றுக்கொண்ட தன்னுடைய குடும்பத்துக்கு கற்றுக் கொடுப்பது இலகு தானே. அவர் போய் பிரச்சாரம் பண்றது, அவங்களுக்கு சொல்ல இவங்களுக்கு சொல்றது கஷ்டங்க, உண்மைதானே? அது கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே கலந்து வாழ்றாரு இல்லையா? அன்னைக்கு ராத்திரி போய் படுக்க வேண்டியது அவர் வீட்டுல வேணா போய் படுப்பாரு,
அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு தானே போய் நிப்பாரு. இன்னைக்கு மாதிரி ஹோட்டல்லையா போவாரு அந்த காலத்துல உள்ளவரு? அப்படிலாம் இல்லையே. அப்ப வீட்டாரிடம் போகிறான். அந்த வீட்டுகள் உள்ளவங்களுக்கு இல்மை கொடுப்பதற்கு, அமலின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதற்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ஆகவே நான் சஹாபாக்கள் அந்த தன்னுடைய குடும்பத்தார சிறந்த குடும்பமாக உருவாக்குறாங்க. இந்த வழிமுறை அல்லாஹ் தன்னுடைய நபியின் குடும்பத்திலே நடந்ததை சொல்லி காட்டுறாங்க. ஆகவே நபியின் குடும்பத்தாரே உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் நினைவு கூறப்படுகிறது, ஹிக்மத் நினைவு கூறப்படுது. ஏன்னா அங்கே உங்களிடமே நபியே இருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார். இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு சம்பவம், ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுல படுத்தும் இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷாவுடைய வீடு ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல ஆயிஷா உட்கார்ந்து இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிறவங்க தன்னுடைய தலைய ஆயிஷாவுடைய மடியில வச்சிருக்கிறாங்க. இது ஒரு கணவன் மனைவி உடைய வாழ்க்கை நடக்கிற ஒரு யதார்த்தமான ஒன்று. இப்ப என்ன நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்துல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய மடியில தலைய வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்யும் பொழுது தலைப்பை என்ன கொடுக்கிறான்னு கேட்டா, மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குர்ஆனை ஓதுதல். இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. குர்ஆன் அதனால தீட்டாயிரமா ஆகாது. மாதவிடாயோடு இருக்கக்கூடிய ஆயிஷா உட்கார்ந்து இருக்க, அவங்களுடைய தலையில, அவங்களுடைய மடியில தலையை வச்சு படுத்திருக்கிற ரசூலுல்லாஹ் ஆயத்தை ஓதுறாங்க. இதுதான் அங்க நடக்குது. வீட்டுக்குள்ள சீர்திருத்தம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இங்க அல்லாஹ் சொல்றான், வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹ். இங்க ஆயத்துல அல்லாஹ் சொல்றதுன்னா உங்களுடைய வீடுகள் ஓதப்படுவதை நினைத்து பாருங்கள். இந்த ஆயத்தை அப்படியே செயல்ல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, பிரியத்திற்குரிய மனைவி, அந்த மனைவி உட்கார்ந்து இருக்கு, மடியில தலையை வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. குடும்ப சீர்திருத்தத்துக்கு முக்கியமான வழி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் வீட்டிலே ஓதப்படும், அது புரிய வைக்கப்படணும், மனைவிக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அதே ஆயிஷா பல ஆயத்துக்களுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்குதுங்கும் போது வீடு எப்படி மாறும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குது? ஒருத்தர் தலை வச்சு படுத்திருக்கிறார், அங்க டிவி ஓடிக்கிட்டே இருக்கு, டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காட்சியும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இத்துணூண்டு வீடு, குட்டியூண்டு வீடு, 2 பேர் தாங்க அந்த வீட்டுக்குள்ள வாழ முடிஞ்சிருக்குது. 2 பேரும் ஒரே நேரத்துல தொழுவது கஷ்டம். ஒருத்தர் படுத்திருக்கும் போது இன்னொருத்தர் தொழுகிறார் என்றால் அவர் சஜ்தா செய்கின்ற இடம் அவருக்கு இருக்காது. ஏன்னா அந்த படுத்திருக்கிறவர் காலை நீட்டி இருக்கிறவர் சஜ்தா செய்யற இடத்துல நீட்டி இருப்பார். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், வீடு இருந்த நிலைமை. ஆயிஷாவுடைய வீடு, ஆயிஷாவுடைய வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு இரவு தொழுகைக்காக எழுந்து தொழும் போது ஆயிஷா குறுக்க படுத்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கியாமல நின்றுருப்பாங்க. ஓதுறதெல்லாம் நீண்ட நேரம் ஓதி முடிச்சு ருக்கு முடிச்சுட்டு சஜிதாவுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை கொண்டு ஆயிஷாவுடைய காலை ஒரு குத்துவாங்க. ஆயிஷா மடக்கிக்குவாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, மடக்கி கொள்வாங்க. பிறகு சஜிதாவை எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுக்கு வந்து நிற்கும், ஆயிஷா காலை திரும்ப நீட்டிக்குவாங்க. ஆனா அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் ஓதிட்டு இருப்பாங்க கியாமுல. நம்ம தொழுகைன்னா அடுத்தடுத்து திரும்ப போயிட்டே இருப்போம்ல, அடுத்து உடனே ருக்கு, அடுத்து சஜிதா. அப்ப என்ன, காலை மடக்கி நீட்டி நடந்துட்டு இருக்கும். அங்க பாரு ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு நீண்ட நேரம் கியாமல் இருந்து, ருக்குல இருந்து, சுஜூதுல இருந்து திரும்ப கியாமுக்கு போன பிறகு அடுத்த ருக்கு சுஜூது வர்றதுக்கு அதுக்குள்ள நீண்ட நேரம் கொஞ்சம் தூங்கிடலாம், காலை நீட்டிடுவாங்க ஆயிஷா. இதுதான் வீட்டுடைய நிலைமை. அந்த வீட்டுக்குள்ள ஆயிஷா உட்கார்ந்து இருக்க, மடியில தலையை வச்சிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவ்வளவு குறுகிய வீட்டுக்குள்ள குர்ஆன் சுன்னா எப்படி ஓதப்படுகிறது, எப்படி சீர்திருத்தம் நடக்குது பாருங்க. இன்னைக்கு நல்ல சிறந்த வீடு, நல்ல பெட்டு, எல்லா வசதிகள் இருக்குது, வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள சீர்திருத்தம் இல்லை. ஏன்னு கேட்டா சீர்கெடுவதற்கான எல்லா வாசலும் திறந்து வச்சிருக்கிறோம், அதற்கான எல்லா வழிகளையும் செய்து வைக்கிறோம், அதற்கு நிறைய காசு செலவழிக்கிறோம். நல்ல பெரிய டிவி, மினி டிவி, மினினா அது வந்து மினி தியேட்டர், நல்ல பெருசா தெரியணும், பார்க்கறது பெருசா பார்க்கணும், கிளாரிட்டி அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கணும்.
அப்படி நிஜமா தத்ரூபமா அது நிஜமா அந்த இடத்துல நடக்கிற மாதிரி தெரியணும். இப்படி எல்லாம் எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் வச்சு பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. சோஃபா, பிரம்மாண்டமான அருமையான சோஃபாவில் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு தியேட்டர்ல பார்க்க முடியுமான்னு அவன் நினைக்கணும். குடும்பத்தை நினைக்கணும். தியேட்டர்ல உட்கார முடியுமா? தியேட்டர் ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அதுலதான் உட்கார்ந்துருக்கணும். இங்க பாத்தீங்களா சோஃபால சூப்பரா உட்கார்ந்துக்கிட்டு நாங்க பாக்குறோம், குடும்பமா பாக்குறோம். என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கூத்து, என்ன அசிங்கம், என்ன முசிபத்து, எல்லாத்தையும் பாக்குறது. இதெல்லாம் செய்துக்கிட்டு குடும்பத்தை சீர்திருத்தணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், மாஷா அல்லான்னு சொல்லணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் அந்த ஹராமித்தனத்தை பார்த்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா பிள்ளைங்க இருக்கணும், கண்ணு குளிர்ச்சியா பொண்டாட்டி இருக்கணும், கண்ணு குளிர்ச்சியா புரிச்சா இருக்கணும், எல்லாம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னா சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு இப்படி நம்ம வீட்டை வச்சுக்கிட்டு சீர்திருத்தணும்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய நம்முடைய முட்டாள்தனம் தெரியுமா? ஒருத்தன் சாக்கடையில விழுந்துட்டு சாக்கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு என் மேல நிறைய ஜம்சம் தண்ணி எல்லாம் ஊத்துங்க, நான் சுத்தமாயிர போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது போலத்தான் இன்னைக்கு எல்லா கேடுகட்ட விஷயங்களையும் நம்முடைய மொபைல் வழியா, டிவி வழியா, அது வழியா, இது வழியா திறந்து வச்சுட்டு பெரிய சாக்கடைக்குள்ள வீட்டையே உள்ள போட்டுறது. பெரிய சாக்கடை, இது சாதாரண சாக்கடை இல்ல, ஒரு வீடே கபக்கு டபக்குன்னு உள்ள போட்டாச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த சாக்கடையில விழுந்தாச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த நிலையிலும் நாங்க சுத்தமா இருக்கு ஜம்சம் தண்ணி எடுத்து எங்களுக்கு ஊத்துங்க. அல்லாஹ்வுடைய புனிதமா, அல்லாஹ்வுடைய இந்த பூமிக்கு தந்த புனிதமான கிணற்றிலிருந்து ஜம்சம் தண்ணி அள்ளி ஊத்த ஊத்த எங்களுடைய ஈமான் எல்லாம் அப்படியே பூரிச்சு மாறிடுச்சுன்னு நினைக்க முடியுமா? அற்புதங்கள் அப்படி நடக்காது. இத்தாஅத்துலதான் நடக்கும், கீழ்ப்படிதல் நடக்கும், பாவங்களை விட்டு விலகுவதை விட்டு நடக்கும், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில் நடக்கும், சுன்னாவை பற்றி பிடிக்கிறது நடக்கும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெட்கப்படுறது நடக்கும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம இந்த போன் ஒண்ண வச்சுக்கிட்டு அதுல இருந்து எவ்வளவு பாவங்கள். நம்முடைய வீட்டுல பிள்ளைகளை மாத்தணும், சீர்திருத்தணும், அவங்க வீடியோக்களே கிடக்குறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, எல்லாம் நம்முடைய கவலை எல்லாம் சரிதான். ஆனா எதுக்கு யார் காரணம், அதுல யார் முதல் காரணம், அதை கவனிக்கணுமா இல்லையா? பேச வேண்டியது அங்கிருந்து தானே பேசணும். ஒரு நோய், மோசமான நோய் சரி வந்துருச்சு, டாக்டரா காரணம்? டாக்டர் காரணம் இல்லை. அந்த நோய்க்கு எது காரணமா இருக்கும்? அதுக்குன்னு சில காரணிகள் இருக்கும். டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்டா அவர் கொடுப்பாரு. ஆனா அந்த நோய்க்கான காரணிகள்ல சில விஷயங்களை தடுத்துடணும். அதனால பத்தியம்னு சொல்றாங்க. சில மருந்துகள் பத்தியம், இதை சாப்பிடாதீங்க, இதுக்கு வேலை செய்யாது, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொடுக்கிற மருந்துக்கு எந்த நன்மையும் இல்லை, அது எந்த பலனும் தளிக்காது அப்படிம்பாங்க. ஏன்? ஏன்னா அந்த வாசனை மூடணும். அந்த வாசனை எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு எல்லாம் சீர்திருத்தம் வரும் நாம் நினைக்கிறது, இது நம்முடைய மிகப்பெரிய தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரை சீர்திருத்தும் போது அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக, நிதானமாக, அழகாக அதை சீர்திருத்தாங்க. ரெண்டு விஷயத்த சொல்றேன் அல்லாஹ்வுடைய அடியார்களே. முதல் விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உயரத்தை பத்தி ஒரு குறைய சொல்றாங்க. சஃபியாவை பத்தியோ ஸைனப் பத்தியோ ஒரு குறைய சொல்றாங்க. சஃபியாவை தான் நினைக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சரியா நினைவுல கொஞ்சம் தடுமாறுது. அப்போ அவர் அப்படி இருக்கிறதே போதும், அவருக்குன்னு ஒரு குறை இருந்தா இதை சொல்லலாம் அப்படின்ட்டு ஆயிஷா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க. இதை பார்த்தவனே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா நீ எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாய் தெரியுமா? இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் அது கடல் நீரையே அசுத்தமாக்கி விடும் சொன்னாங்க. இப்படிதான் ரசூல் சீர்திருத்துறாங்க ஆயிஷாவுக்கு. ஏன்னா புரிய வைக்கிறாங்க, நீ சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, இது எவ்வளவு அசுத்தமான ஒரு மோசமான வார்த்தைனா, கடல் நீர் இருக்குதே அது உப்பாக இருக்கிற நீர், அந்த உப்பாக இருக்கிற நீரை அந்த மொத்த கடலை அசுத்தமாக்குற ஒரு மோசமான நாட்டு முடிச்ச வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஒண்ணுமில்ல, ஆயிஷா அங்க சொன்ன வார்த்தை ஒரு ரீபத். ரீபத்னா புறம் பேசுறது. ஒருத்தரை பற்றி அவர் வெறுக்கக்கூடிய விதத்தில் அவருடைய தனிப்பட்ட குறையை பேசுவது ரீபா. இன்னைக்கு நாம மார்க்க விஷயங்கள்ல ஒருத்தருடைய தவற சில விஷயம் சீர்திருத்த முடியாட்டி வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லுவோம், இது செய்யுங்க, இது தப்பு, இது வழிகேடு அப்படின்னு சொல்லுவோம். அது ரீபா இல்லை, அது மார்க்கத்தை பாதுகாக்கணும், சுன்னாவை பாதுகாக்கிறது, ஹக்குக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம
அது வேறு. ஆனா ஒருத்தர் மீது இருக்கிற அவருடைய குறை அது எதுவா இருக்கலாம். அங்க ஆயிஷா தன் கோசிஸ்டர் தன்னுடைய சகோதரியுடைய உயரத்தை குறைச்சு பேசினான். ஒருத்தருடைய உடம்பை பத்தியோ, ஒருத்தருடைய நிறத்தை பத்தியோ, ஒருத்தருடைய உடல் உறுப்புகளை பத்தியோ, அல்ல ஒருத்தர் இருக்கிற அவர் மறைச்சிருக்கிற சில பாவங்களை பத்தியோ வெளியிலே பேசுவது ரீபா, அது புறம் பேசுவது, அவருடைய குறையை மற்றவங்கிட்ட பரப்புறது. இந்த ரீபத்தாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உடனே அதனுடைய வீரியம், அதனுடைய பாவத்துடைய விளைவை உணர்த்தறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிய வைக்கிறான். அது எவ்வளவு சாதாரண வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை நீ சொன்னியே, அது கடல்ல அதை கரைச்சா அப்படியே கடல் நீர் நாசமாயிடும், அசுத்தமாயிடுங்கிறாங்க. இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை பாருங்க. சீர்திருத்தும் போது ஒரு கணவர் இதை மற்றவர்கள் முன்னாடி செய்யலாமா? செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை கண்டிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னா, உங்களில் யாரும் உங்கள் மனைவியை மற்றவர்கள் முன்பு கண்டிக்காதீர்கள். சீர்திருத்தத்தின் ஒரு இன்னொரு ஹிக்மா. அப்போ மனைவி தவறு செய்திருப்பாங்க, தனியா கூப்பிட்டு சொல்லணும். இதே மாதிரிதான் சில விஷயங்களை பிள்ளைகளிடமே அப்படிதான் நடக்கும். அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், அவங்களுடைய சில அந்தரங்கங்களை பாதுகாக்கணும். சில விஷயங்கள் மற்றவர்கள் கண்டிப்பதாக இருந்தா, அவருடைய தேவை இருந்துச்சுன்னா, சிலர் இப்படி செய்யறாங்க, இது தப்பு, இது ஹராம், இது செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நேரடியா யார் அந்த தவறு செய்தான்னு வெளிப்பட அவங்க பேரை சொல்லாம சிலர் இப்படி செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சணும், இது செய்யக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு கடைபிடிச்சாங்க. குடும்பத்திற்குள்ள கடைபிடிக்க இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு சீர்திருத்தம் கடைசியில் தலைகளா மாறி அதனுடைய பாதிப்புகள் குழப்பமா பஞ்சாயத்து வர்றது காரணம் கேட்டா, ஒருத்தர் சீர்திருத்த வழிமுறையில செய்யக்கூடிய முட்டாள்தனங்கள். என்ன செய்யறது? மனைவியுடைய தப்பு தன்னுடைய அம்மாவை முன்னாடி வச்சு சொல்றது, தன்னுடைய அத்தா அந்த பெண்ணுடைய மாமனார் அவங்களுக்கு முன்னாடி சொல்றது, அல்ல பிள்ளைகள் முன்னாடி கேவலப்படுத்துறது. இது தப்பு, இது சீர்திருத்த முறை அல்ல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் மனைவியா இருக்கக்கூடியவங்களை கண்ணியமாக அவங்கள ஒரு கண்ணாடி குடுவையா கொடுத்திருக்கான், உடைக்காம பார்க்கணும். அவங்களோட நல்ல விதத்தில் நடக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்திருக்கான். மஅரூஃபா நடக்கணும், கண்ணியமான வார்த்தையை பேசணும். அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் அது ஒரு வழக்காக முன்னாடி இருந்தால் அதுவே ஒரு 2 பேருக்கு வழக்கு. சில விஷயத்தில் ஹிக்மத்தாக அது எப்படி நம்ம நடந்து கொள்ளணுங்கிறது அங்கே சூழ்நிலையோட யதார்த்தத்தை புரிந்து ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்திற்குள்ள உள்ள சில பஞ்சாயத்துகளை எதிர்கொள்ளணும். இதெல்லாம் இல்மை கொண்டு நடக்கிற விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்கள் நடத்தினது, பிள்ளைகள் நடத்தினது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எப்படி சீர்திருத்தாங்க. தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சின்ன வயசு, ஒரு 4-5 வயசுல இருக்கிற ஒரு பேரன். அவர் மதீனாவுல வெளியே இருக்கக்கூடிய கீழே இருந்திருந்த ஒரு பேரிச்சம்பழத்தை, அதுவும் அந்த பேரிச்சம்பழம் சதக்காவுடைய பேரிச்சம்பழம், ஜக்காத்துல் ஃபித்ர் சதக்கத்துல் ஃபித்ர்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழம் அது கீழே இருக்குது, அதை எடுத்து வாயில போடுறாரு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் கவனிச்சாங்க. உடனே தன்னுடைய விரலை விட்டு வாய்க்குள்ள இருக்கிற பேரிச்சம்பழத்தை நோண்டி வெளியே எரிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ஒரே கேள்விதான், இதுதான் புரிய வைக்கிறது. ஒரே பாயிண்ட், நிறைய பேசல ரசூலுல்லாஹ். சீர்திருத்தத்துக்கு என்ன சொல்லி தரணும்? ஹராமானது செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? வீட்டுல சொல்லும் போது இதேதான், வெளியில சொல்லும் போது இதேதான். இது ஹராம்னு தெரியாது அப்படின்னா என்ன? ஓ, ஹராம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு அவர் புரியணும். அப்ப சின்ன வயசா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனா இருக்கக்கூடிய ஹசன் இத பெரியவங்களா ஆன பிறகும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய வாய்க்குள் விரலை விட்டு எடுத்தார்கள். முதலாவது சீர்திருத்தத்துல முதல்ல என்ன தவறு அதை தடுக்க கையால் முடிந்தா கையால் தடுக்கணும். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு முன்கரை, ஒரு தீங்கை கண்ணால் கண்டால் அவர் தன் கையால் அதை மாற்றட்டும், தடுக்கட்டும். அவரால் அது முடியவில்லை என்றால் தன்னுடைய நாவை கொண்டு அதை மாற்றட்டும், தடுக்கட்டும். அதுவும் அவரால் முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து விலகிக் கொள்ளட்டும். இதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை.
கடைசி நிலை. இத ரசூல்லா எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க. நம்பர் 1, ஹசன் செய்கிறார், ரசூல்லா கையை கொண்டு தடுக்கிறார். ஏன்னா இது எங்க நடத்தப்படும்னா அதிகாரம் உள்ள இடங்கள்ல நம்ம கையை கொண்டு தடுக்கணும். இப்போ ஒரு சீர்திருத்தத்துல முதல் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்ளணும், தனக்கு கையால் தடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது விளைக்கணும். குடும்ப தலைவர் ஒரு ஆண் மனைவி செய்யும் போது கையால் தடுக்க பார்க்கணும், பிள்ளைகள் செய்யும் போது கையால் தடுக்க பார்க்கணும். அதுல அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை பிரயோகம் செய்யாம அடுத்த லெவல்ல என்னால முடியாதுங்கிற மாதிரி நான் இடத்துல இருக்கிறேங்கிற மாதிரியும் முதல்ல போயிடக்கூடாது. போனா அதுவே ஒரு வாசலை திறந்து வச்சிரும். அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். குடும்பம் நாசமா போகும், கீழ்ப்படியாத குடும்பமா மாறி. குடும்ப தலைவருக்கு அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கணவர் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்தஸ்து எவ்வளவு கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருந்தால் கணவருக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்று சொல்ல சொன்னார். அந்த அளவு கணவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில அந்தஸ்தை கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள அவருடைய முடிவுகளுக்கு கட்டுப்படணும். ஒரு குடும்பம், ஒரு மனைவி, அவருடைய பிள்ளைகள், அதுல சில விஷயங்கள்ல அந்த முடிவு தங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கட்டுப்படணும். ஹராம்னா மட்டும்தான் கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் தடுத்த ஒன்றை கணவரா இருக்கக்கூடிய அதிகாரி கட்டளையிடுகிறார் என்றால் ஹராமா, அது ஒரு காலம் கட்டுப்படக்கூடாது. ஏன்னா படைப்பாளுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்படி படைப்புகள் நமக்கு ஏவினால் நாம் அதற்கு கட்டுப்பட மாட்டோம், அது ஹராம். ஆனா ஹராமாக இல்லாத ஒன்று, ஆனால் நமக்கு பிடிக்கல, நம்முடைய விருப்பம் வேறு, அவருடைய விருப்பம் வேறு, நாம் ரிக்வெஸ்ட் வைக்கலாம், நாம கோரிக்கை வைக்கலாம், அழகான முறையில பேசி அவரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு செலவினங்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனைன்னு வைத்துங்க. கணவர் கொடுக்கிறாரு, அது பத்தல, நல்லா தெரியுது நமக்கு, உண்மையில தேவை இருக்கு, கணவரிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கணவர் இல்லாதவரா இருந்தா அவர்கிட்ட இல்லையே, நீங்க எப்படி நிர்பந்திக்க முடியும்? நீங்க கேட்கணும், உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. இல்லாத ஒருத்தரிடம் நீங்க ஒரு மனைவியா இருக்கிறவர் நான் கேட்கறது கொடுத்தாகணும்னு சொல்றதுக்கு அவருக்கு கேட்கறது ரைட்ஸ் இல்லை. ஏன்னா முதல்ல அவருக்கு முடியவே முடியாது. முடியாத ஒருத்தர் நிர்பந்திக்கிற ஒரு அநீதி, அக்கிரமாது இல்ல. இது இந்த சீனரியா பாருங்க. இந்த சீனரி என்னன்னா, முடியும், அவரால் இருக்கு, அவர் நினைத்தால் கொடுக்கலாம், ஆனா அவர் கஞ்சத்தனம் காட்டுகிறார். இப்போ மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது, இருக்கு, ஏன் இவர் தர மறுக்கிறார்? ஏன் இப்படி கஞ்சத்தனம் காட்டணும்? நான் என்னுடைய தேவை அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைக்காக தானே கேட்கிறேன். நான் கேட்கறது ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இது ஒண்ணு தவறு இல்லையே. மார்க்க தடுத்த ஒண்ணுக்கு நான் கேட்கலையே, நான் ஹராமானது கேட்கலையே. நான் இருக்கிற மொபைலை விட்டுட்டு அந்த ஐபோன் வேணும், இது வேணும், இந்த புது பிராண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் வேணும், நான் கேட்கலையே. எல்லாம் சரிதான். ஆனா ஹலாலான நல்ல ஒன்னைத்தான் இந்த பெண் கேட்கிறார், ஆனால் அவர் கொடுக்கவில்லை. இப்ப என்ன அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்ப மோதலா? இல்ல, நான் விட மாட்டேன், அவர்கிட்ட நான் எப்படியா பேசி சமாளிச்சு நான் இது பண்ணிடுவேன், அவர் கொடுக்காம இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம் இப்படின்னு ஒரு பெண் சவால் விடலாமா? கூடாது. இது வரம்பு மீறல். இப்ப என்ன செய்யணும்னா, இத்தனை ஆட்சிதான் அங்க முக்கியம். ஏன்னா கணவர் அவரு ஆட்சியாளராக இருந்தா கீழ்படிச்சுதான் ஆகணும். ஒரு ஒட்டுமொத்த சமூகம் தங்களுடைய ஆட்சியாளர்கள் கீழ்படிஞ்சாகணும். ஆட்சியாளர் பிடிக்காத பிடிக்கலையோ நாம் அதுல கீழ்படிஞ்சாகணும். ஹராமாக ஒன்று அவர் நம்ம மீது நிர்பந்திச்சா அவர் கீழ்படியக்கூடாது ஹராமுக்கு. ஆனா மார்க்கமாக இருக்கு அனுமதித்த ஒன்றுல அவர் செய்யறாரு சில விஷயங்கள், ஆனா சில விஷயம் அவர் செய்யறது ஒன்று நமக்கு பிடிக்கலைனாலும் அவர் ஆட்சியாளர் தான். அதே போலதான் வீட்டிற்குள்ளேயும் ஒரு கணவர் ஆட்சியாளர், கீழ்படியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அபூ சுஃபியான் தன்னுடைய கணவரை பற்றி ஹிந்த் மக்கா வெற்றி நேரத்திலேயே முதல்ல ஒண்ணு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சட்டம் சொல்லுங்க, அபூ சுஃபியான் கஞ்சனாக இருக்கிறார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையானதை கொடுக்க மறுக்கிறார், நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமதி கொடு, உன் தேவைக்கு, உன் பிள்ளைகளின் தேவைக்கு, அதாவது அந்த தேவையே பூர்த்தி செய்யல அவரு. அபூ சுஃபியானுடைய கஞ்சத்தனம் எந்த அளவுக்கு இருந்திருந்தது அப்படின்னா, அங்க ஹிந்து கொடுக்கிற முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தேவையை தான் கேட்கிறோம், அந்த தேவை கொடுக்க மறுக்கிறார். அப்படி என்றால் உன் தேவைக்கு, உன் பிள்ளைகளின் தேவை அளவுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க.
இப்போ இது அளவு முடிவு செய்யறது எது, தேவையா இல்லையான்னு. உண்மையிலே ஒரு பெண்ணா அல்லது அங்க ஒரு அங்க இருக்கிற கணவரா, கணவர் தான் முடிவு செய்வார். ஆனா அதுல உண்மையில அவருக்கு நியாயம் இல்லாட்டி கூட அவருக்கு கீழ்ப்படிவதை கொண்டு பொருந்தி கொண்டால், அது அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தி விட்டால், அல்லாஹ் அதுல நன்மை வைத்திருந்தால், உங்களுடைய விதியில அல்லாஹ் நாடி இருந்தால் நிச்சயமா கிடைச்சிடும், யாரும் எடுக்க முடியாது. அவருடைய உள்ளத்தெல்லாம் மாற்றலாம். ஆனா கீழ்ப்படிவது இதையெல்லாம் விட முக்கியமான தேவை. ஏன்னா அதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து இருப்பதற்கான அடிப்படை. இந்த அடிப்படை எங்க உடையுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வரும், உடனே வாக்குவாதம் வரும், சீர்திருத்தமா வராது. ஏன்னா முதல்ல இத்தாத்து இல்ல, கணவருக்கு கீழ்ப்படுதல் இல்ல, முடிஞ்சு போச்சு, பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பி. பெண்ணா இருக்கக்கூடிய மனைவி கணவருக்கு கீழ்ப்படியில, பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்களா? அவங்க கீழ்ப்படி மாட்டாங்க. எங்க அம்மாவே எங்க அத்தா சொல்றது கேட்க மாட்டா அப்படின்னு. சரி, இவரு இந்த பிள்ளை அத்தா சொல்றது எங்க அம்மா கேட்கலன்னு சொல்லிட்டு அத்தாவை கீழ்ப்படிய மாட்டான்னு வச்சுங்க, அடுத்து இவர் அம்மாவை கீழ்ப்படிவாரா? கீழ்ப்படிவாரா? கீழ்ப்படி மாட்டார். ஏன்னா புள்ள யாரை பின்பற்றுவது? தாயை பின்பற்றுவது. தாய் எப்படி இருக்கிறார்? கணவருக்கு கீழ்ப்படியாதவராக இருக்கிறார். அப்ப இந்த அடிப்படை அடி வாங்கின பிறகு ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்குள்ள நிறைய சீர்கேடுகள் வரும். எல்லா வாக்குவாதம், நீயா நானா, ஈகோ. அது மட்டும் இல்ல, அந்த பக்கம் வெளியில பெண்ணுடைய குடும்பத்தார்ல இருந்து பெண்ணுடைய தந்தையோ பெண்ணுடைய தாயோ அவங்க மூலமா சில நேரத்துல அவங்க இதுல சரியான நபி வழிய மார்க்க அறிவோடு பின்பற்ற தெரியாம, நீ விடாதமா, நீ விட்டுறாத, அதெல்லாம் இல்ல, நீ கேளு, பார்த்துக்கலாம் நாம அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கீயை கொடுத்தாங்கன்னா சுபஹானல்லாஹ், அவங்களே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குவாங்க. எத்தனை குடும்பங்கள்ல இந்த சீர்திருத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை விட்டு போனதுனால குடும்பங்கள் சிதைஞ்சு, பிள்ளைகள் சிதைக்கப்பட்டு, குடும்ப உறவு நாசமாயி கொஞ்ச காலத்துல அது கூட அது பஞ்சாயத்து, சண்டை, வெறுப்பு, நீயா நானா, கெட்ட வார்த்தைகள் ஒருத்தருக்கு திட்டுறது. பாருங்க, ஒரு அடிப்படை உடைஞ்சிச்சுன்னா பல சீரர்கள் வரும். இத்தாஅத்துங்கிறது அடிப்படை. அந்த அடிப்படை உடைஞ்சிச்சு, கீழ்ப்படிதல் இல்ல, கட்டுப்படல அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கு அங்க என்ன செய்யறாங்க பாருங்க, முதல் கையால் தடுக்கிறாங்க. முதல்ல வாய்க்குள்ள விரலை விட்டு டக்குன்னு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே போடுறாங்க. ரெண்டாவது விஷயம், ரசூல் நாவினாலும் தடுக்கிறாங்க. நாவினால் தடுப்பது என்ன? ரசூலா கேட்கிறாங்க, இது ஹராம் என்று உனக்கு தெரியாதாங்கிறாங்க. இதுதான் நாவினால் தடுக்கிறது. அப்போ ஒரு கல்விய அறிவை ஒரு விஷயத்தை பற்றி தெளிவா கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியான உலமாக்கள்கிட்ட நம்ம திரும்புறது இல்லை. இதுல எது சரி, எது தப்பு, இது சரியா, இந்த பாதையில் போறது சரியா, மூத்த உலமாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க, கல்வி உள்ளவர்கள் இதுல எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பத்வாக்கள் என்ன, சட்டம் என்ன, சுன்னாவுக்கு நமக்கு எதுல முன்மாதிரி இருக்குது, இதையெல்லாம் பார்க்க தவிர்க்கும் பொழுது, அதுல அலட்சியம் இருக்கும்போது, அதுல ஒரு தன்னுடைய நினைப்புல தான் தோண்டித்தனமா ஒரு முடிவுக்கு வரும்போது ஃபித்னா, வீட்டுக்குள்ளே ஃபித்னா வருது, குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்ல, உறவுகள்கிட்ட ஃபித்னா வருது, ஏரியாக்குள்ள ஃபித்னா வருது, ஊருக்குள்ள ஃபித்னா வருது. ஃபித்னா அடுத்து பல வடிவங்களை எடுத்துட்டு போகுது. ஆகவே இன்னைக்கு நாம இந்த அடிப்படைகள் எல்லாம் புரிஞ்சு குடும்பத்தை சீரத்துடைய வழிமுறைகள்ல இந்த இத்தாஅத்தையும் மிக முக்கியமா பற்றி பிடிக்கணும். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்துல நிறைய தவறு. நம்ம தாலீம் செய்யணும், கல்வியை கற்றுக் கொடுக்கணும், அமல் நாம செய்யணும், அதுக்கு நாம முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைகளா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், ஏன் ஒரு கணவரிடம் கூட அழகான முறையில நாவினால் அவருடைய ஒரு தவறை தடுக்கணும், ஹிக்மத்தாக பேசணும், இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வோட நெருங்கணும். இந்த மாதிரி முறையில அழகான குடும்பத்தை கட்டியமைக்கக்கூடிய, உறவுகளையும் அரவணைச்சு போகக்கூடிய, சமூகத்தோடு சேர்ந்திருந்து நன்மையில ஒத்துழைக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.